எந்த ராசிக்காரர்கள்ட்ட எப்படி பழகணும்? நண்பேண்டா. மிதுன ராசிக்காரர்கள் எப்படி மற்றவங்ககிட்ட பழகுவாங்க? மற்ற ராசிக்காரங்க எப்படி இவங்ககிட்ட பழகணும்? அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம அற்புதமாக பார்ப்போம். மிதுன ராசிக்காரர்கிட்ட அதிகமாக வச்சுக்கிடக்கூடாது. லைட்டாக தான் பேசணும். ஆனாலும் அவங்க நம்மளை நிறைய ஆராய்ச்சி பண்ணுவாங்க. ஏன்னா புதனுடைய ராசி. புதன் அப்படின்னா மகா டேலண்ட். ஒருத்தர் மிதுன ராசிக்காரங்க இருக்காங்க அப்படின்னா அவங்கள ஒருத்தர் சந்திக்கிறாங்க அப்படின்னா இவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத அப்படியே ஸ்கேன் பண்ணுவாங்க. அவங்களுடைய குணம் என்ன, அவங்களுடைய நடத்தைகள் என்ன, அவங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன, இப்படி பல விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணக்கூடியவர்கள் தான் மிதுன ராசிக்காரர்கள். ரொம்ப தெளிவான சிந்தனையில் இருப்பாங்க. எப்போவுமே ஒரு வாழ்க்கையில் உயரணும், நம்ம ஒரு உயர்வான நிலைக்கு போகணும் அப்படிங்கிறத அற்புதமாக இவங்க ஒரு ஒரு அதுக்குன்னு ஒரு ட்ராக்கை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி ட்ராக்கை போட்டுக்கிட்டு இருக்கும்போது அது சம்மந்தப்பட்ட யாரெல்லாம் நம்மகிட்ட கரெக்டாக பழகுறாங்களோ அவங்கள அப்படியே கையில் பிடிச்சிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவங்களுடைய துணை வேணும். நமக்கு ஈக்குவலான மென்டாலிட்டி இருக்கணும். அப்படி மென்டாலிட்டி இருந்தால் அவங்க சக்ஸஸ். இப்போ மாணவ பருவத்தில் கூட பார்த்திங்கன்னா படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இவங்க மேக்ஸில் கில்லாடியாக இருக்காங்க. அப்போ மேக்ஸில் இன்னொரு கில்லாடி இருந்தாச்சுன்னா அவங்க கூட கை கொடுத்து 2 பேரும் சேர்ந்து சம்லாம் போடுவாங்க. அப்படி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் அவங்க ஒவ்வொருத்தரை கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்படி பண்ணி வச்சு தான் அவங்க ஒவ்வொரு ஸ்டேட்டஸ்லையும் பக்காவாக போவாங்க. அதே மாதிரி இன்னொரு காலேஜுக்கு போகும்போது எந்த ஃப்ரெண்ட்ஸு நம்ம காலேஜில் சேருவோம், நம்மளோட அவங்க நம்ம குணத்துக்கு ஈக்குவலாக யார் இருக்காங்க அப்படிங்கிறதையும் ரொம்ப அற்புதமாக பார்ப்பாங்க. இப்போ நீங்கள் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மிதுன ராசிக்காரங்க என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோயிலுக்கு போகணும் அப்படின்னா கூட அதுக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருப்பாங்க சர்க்கிள். இல்லை ஒரு சினிமாவுக்கு போகணும் அப்படின்னாச்சுன்னா அந்த வியூஸ் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுகள்லாம் வச்சுருப்பாங்க. இப்படி ஃப்ரெண்ட்ஸுகளை அப்பப்போ அற்புதமாக மாற்றிக்கிட்டு இருப்பாங்க. இவங்க நண்பர்களை மாற்றிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் எல்லாத்துட்டையுமே ஒரு சேமாக பழகிற மாதிரி ஒரு ட்ராக்கை கொண்டு போவாங்க. ஏன்னா இந்த மிதுன லக்கணக்காரங்களுக்கு ரெட்டை குணம் அப்படின்னு சொல்லுவோம். அதனால தான் மிதுன ராசியில் அதோடைய சிம்பிள் பார்த்திங்கன்னா 2 பிபி ஊதுற பொம்மை இருக்கும். ஜெமினி ஸ்டுடியோ, ஜெமினிங்கிறதே மிதுனம் தான். அதில் 2 பிபி ஊதுற பொம்மையை வச்சுருப்பாங்க. அவங்களுடைய படத்தில் பார்த்திங்கன்னா டபுள் ஆக்டாக படம் எடுப்பாங்க. இவங்க எப்போவுமே டபுள் ஆக்டாகவே இருப்பாங்க. இவங்ககிட்ட பழகிறவங்க எந்த ஆக்டில் இருக்காங்களோ அதுக்கு தகுந்தால அந்த நேரத்தில் செமையாக பழகுவாங்க. அதனால தான் ஆராய்ச்சி பண்ணாமல் யார்ட்டையும் பழக மாட்டாங்க. ஆராய்ச்சி பண்ணி தான் அவங்கள தேர்ந்தெடுக்கவும் செய்வாங்க. சார் நமக்கு இவங்க சூட்டபிள் ஆக மாட்டாங்க அப்படின்னு விட்டுருவாங்க. இப்போ ஒரு பிரயாணம் பண்ணுறாங்க, ஒரு பஸ்லேயோ ட்ரெயின்லேயோ ட்ராவல் பண்ணுறாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க நமக்கு தேவையான சப்ஜெக்ட் பேசுகிறாங்க அப்படின்னா அந்த சப்ஜெக்டில் மெதுவாக உள்ளே நுழைவாங்க. ஆனால் சப்ஜெக்ட் முரண்பாடான சப்ஜெக்டாக இருக்குது அப்படின்னா இவங்க அதுக்குள்ளே கண்டிப்பாக என்ட்ரே ஆக மாட்டாங்க. ஏதோ பேசாத மாதிரியே, ஏதோ இவங்க அப்படியே மூடி டைப் மாதிரியே அந்த இடத்துல அப்படியே பிரயாணம் பண்ணுவாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய கனவுகள், நிறைய விஷயங்களை அசை போட்டுக்கிட்டே இவங்க போவாங்க. ஆனால் சரியான நேரத்தில் கரெக்டாக தூங்குவாங்க. அப்படிப்பட்டவர் தான் இருக்கும். இந்த மிதுன ராசிக்காரர்கிட்ட மற்ற ராசிக்காரங்க எப்படி பழகணும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். பழகுவாங்க அப்படின்னு. அதாவது மேச ராசிக்காரங்க மிதுன ராசிக்காரர்கிட்ட பழகினா கொஞ்சம் வேகத்தோடு பழகுவாங்க. ஆனால் அவங்கள இவங்க அந்த புத்திசாலித்தனமாக இவ்வளோ வேகம் இவ்வளவு இருந்தால் நல்லாயிருக்கும், நீங்கள் இவ்வளோ ஸ்பீடாக போகாதீங்க, ஒரு படித்தாலும் கூட இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக படிங்க, ஒரு வேலை பார்த்தாலும் இன்றைக்கி எந்த வேலையை இந்த நேரத்தில் பார்க்கணும், அவங்களுக்கு இவங்க ஒரு பாடமே எடுத்துருவாங்க. அப்போது அதில் இவங்க கரெக்டாக இருந்தாங்கன்னா மிதுன ராசிக்காரங்க கை குலுக்கி நண்பன்டா அப்படின்னு கையில் கொடுத்தாங்க. அதே மாதிரி இன்றைக்கி எந்த ஒரு செயல்லையும் அந்த செயலை பர்ஃபெக்டாக இருக்கிறதுக்கு மேசராசிக்காரங்க மெதுவாக மிதுன ராசிக்காரங்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டு நீங்கள் என்ன வேலை அவங்க கொடுக்காங்களோ செஞ்சீங்கன்னா உண்மையிலே நண்பங்க. அதே ரிஷபராசிக்காரங்க சுக்கிரனுடைய ராசி. கண்டிப்பாக அந்த ரிஷபராசிக்காரங்க மிதுன ராசிக்காரங்கிட்ட பழகினாங்க அப்படின்னாச்சுன்னா அவங்க ஏற்கனவே சுக்கிரனுடைய பலம் உடையவங்க. ஒரு மெருகேற்றியே தான் அவங்களுடைய வாழ்க்கை இருக்கும். அந்த வாழ்க்கையை இன்னும் கொஞ்சம் அற்புதமாக மெருகேற்றுவாங்க. இப்போ ஒரு படம் எடுக்கக்கூடிய டேரக்டர், அவர்கிட்ட சிந்தனைகள் ரொம்ப பல சிந்தனைகள் இருக்கும், நல்ல கேமரா கோணங்கள் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் மிதுன ராசிக்காரங்கிட்ட பழகிட்டார் அப்படின்னாச்சுன்னா இன்னும் இதுக்கு மறுபக்கமாக இருக்கக்கூடிய கோணங்கள் எல்லாம் அவங்க என்ன செய்வாங்க, நீங்கள் இப்படி கொண்டு போங்க, உங்களுடைய சிலபஸ் இப்படி இருக்கும், நீங்கள் இப்படி போனால் சக்ஸஸ் ஆவீங்க அப்படிங்கிறத பக்காவாக கொண்டு போவாங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் ஒரு ஒரு பெண்மணியாக இருக்கிறாங்க, ரிஷப லக்கண பெண்மணி, அழகாக தான் இருப்பாங்க. அதே ஒரு மிதுனராசி ரிஷபராசி பெண்மணி ஒரு மிதுனராசி பெண்மணிகிட்ட போய் என்ன செய்கிறாங்க, ஒரு மேக்கப் பண்ணணும் அப்படின்னு போகிறாங்க அப்படின்னா, சார் இது வரைக்கும் நான் எத்தனையோ இடத்துல மேக்கப் பண்ணியிருக்கேன், ஆனால் நீங்கள் செஞ்ச அளவுக்கு மேக்கப் இல்லைங்கன்னா ஒரு வேறு ஆங்கிளில் தூக்கி காமிக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நண்பன் தான் பழகலாம். அடுத்தது மிதுனராசிட்ட கடகராசிக்காரங்க பழகும்போது அன்பை ரொம்ப காமிப்பாங்க.
அந்த அன்பில் இவங்க உருவாங்க. ஏன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு நிறைய பேர்த்தோடைய அன்புகள் அதிகமாக இருக்காது. ஏன்னா இவங்களும் ஒரு தேவைக்கு தான் பழகுவாங்க. ஆனால் அவங்க வந்து சில நேரங்களில் இந்த தேவைக்கு பழகிறத தெரிஞ்சுக்கிட்டு அப்படி கை விட்டுட்டு போவாங்க. ஆனால் இவங்க அன்பை காட்டுவாங்க, பாசத்தை காட்டுவாங்க கடகராசிக்காரங்க. அது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கிறது அப்படின்னால ஒரு எந்த இடத்துலையும் ஒரு சில ரகசியங்களை இவங்களை பகிர்ந்துக்கிடுவதற்கு அற்புதமாக நண்பன்டா அப்படின்னு பழகக்கூடிய அமைப்பு உண்டு. அடுத்தது சிம்ம ராசிக்காரங்க கண்டிப்பாக சூப்பராக பழகுவாங்க. ராஜ ரகசியங்கள் 2 பேரும் பழகிறாங்க. ஏன்னா சூரியன் சிம்மம் ராஜ ரகசியங்கள் சொல்லுவாங்க. புதன் வந்து அந்த ரகசியத்துக்கும் சக்ஸஸாக கொடுப்போம். இப்போ ஒரு சிம்ம லக்கணம் ஆடிட்டர் இருக்கிறாங்க, பல கம்பெனியில் இது பண்ணுறாங்க. அவங்களுக்கு இவங்க வந்து ஒரு உதவியாளராக மிதுன ராசிக்காரங்க ஒரு உதவியாளர் வந்தாச்சுன்னா இவங்க ஒரு கிங்காக இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா பல கணக்கியல் விஷயங்கள்லாம் தெளிவாக அடிக்கக்கூடியவங்க மிதுன ராசிக்காரங்க. அவங்க அதில் பெரிய விஷயம் ஒரு பாஸ் ஆகிருக்க கூட மாட்டாங்க, ஒரு பெரிய விஷயங்கள் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் டாப் கிரேடில் நினச்சிவாங்க. ஒரு நல்ல ஒரு ஸ்காலராக இருக்கவங்களுக்கு இவங்க ஆலோசனை சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அந்த புதனுடைய பலம். அப்போ சூரியன் புதன் அப்படி சேர்ந்துட்டு அப்படின்னாச்சுனாலே உண்மையான நண்பன்டா புத ஆதித்ய யோகம்னு சொல்லுவோம். அதே கன்னிராசிக்காரங்க மிதுன ராசிக்காரங்க கூட கொஞ்சம் பழகிறத குறைச்சிடுவாங்க. 2மே புதனோட ராசி தான். என்ன கொஞ்சம் ஓவர் புத்திசாலித்தனம் அப்படிங்கிறத கடகராசி. இவங்க எவ்வளோ தான் அந்த புத்திசாலித்தனத்தை பக்காவாக ஸ்டெப்பாக பயன்படுத்துவாங்க. அவங்க ஸ்பீடாக பயன்படுத்துவாங்க. சில நேரம் முட்டிக்கிடுவாங்க. முட்டிக்கிட்டால் கூட இந்த மிதுன ராசிக்காரங்கிட்ட போய் ஆலோசனை கேட்கக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவாக இருப்பாங்க. ஏன்னா இவங்க நம்மளோட ஸ்காலர் அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. இதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். துளாராசிக்காரங்க எப்படி போல சுக்கரன், அதில் ஒரு நேர்மை. அதில் வந்து நம்ம மிதுன ராசிக்காரங்கிட்ட பேசும்போது தெளிவாக நேர்மையான விஷயங்களை அற்புதமாக பேசுவாங்க. பல தரவுகளை எடுத்து பேசுவாங்க. சுக்கரன் இப்போ ஒரு பேச்சாளர், துளாராசிக்காரர் ஒரு பேச்சாளர் இருக்காருன்னா அவங்களுக்கு அந்த பேசுகிறதுக்கு தரவுகளை என்ன செய்வாங்க, ஒரு மிதுன ராசிக்காரங்கிட்ட போய் தரவுகள் வாங்கிக்கலாம். புரிஞ்சுக்கிங்களா? இப்போ அந்த அளவுக்கு அந்த தரவுகளை எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறத துளாராசிக்காரங்க தேடுவாங்க. அதில் மிதுன ராசிக்காரர் ஒரு நட்பு கிடச்சிருச்சு அப்படின்னா உண்மையிலே சார் நீங்கள் தான் நண்பன் சார், நான் பக்தி சொற்பொழிப்புறேன், எனக்கு மகாபாரதத்துலேருந்து இந்த அத்தியாயத்துலேருந்து இது வேணும், இல்லை நான் ஒரு கிறிஸ்தவ பாதகர், எனக்கு இந்த பைபிளில் இந்த அத்தியாயத்துலேருந்து வேணும், இல்லை நான் வரலாற்று ஆசிரியர், எனக்கு இந்த இடத்துல இந்த 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 வருஷத்தில் இந்த அரசன் என்ன செஞ்சான் அப்படிங்கிறது வேணும் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக கொடுக்கக்கூடியது யார் அப்படின்னு கேட்டால் மிதுன ராசிக்காரங்க. அந்த தெளிவை வச்சு இவங்க வந்து அதில் வந்து ஒரு பிரம்மாண்டமாக அவங்களுடைய வாழ்க்கையை கொண்டு போகக்கூடிய அமைப்பு உண்டு. அதே விருச்சிக ராசிக்காரர்கள் அதே சுபாவ ராசி தான். கொஞ்சம் 6-8 சஷ்டாங்கமாக வரும். கொஞ்சம் முட்டல் மோதல்கள் இருக்கும். அவங்களுடைய ஸ்பீடு அதிகமாக இருக்கும். இந்த விவேகத்தை இவங்க பயன்படுத்த மாட்டாங்க. இருந்தாலும் சில நேரங்களில் அற்புதமாக பயன்படுத்திக்கிறாங்க. அதாவது சொல்லுவாங்க விருட்சம் அப்படிங்கிறது நான் சொல்லுவேன் விருட்சம் மாதிரி வளர்றது. 10 விதை போட்டாலும் ஒன்று தண்ணியை குடிச்சிட்டு பக்காவாக வளர்கிற மாதிரி விருட்சத்தில் ஒரு சிலர் வந்து மிதுனத்தை ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க. அதேமாதிரி மிதுனமும் அவங்களுக்கு தகுந்தால போவாங்க. இந்த 2 பேரும் வாழ்க்கையில் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டாங்க அப்படின்னாச்சுன்னா பெரிய ஆலமரமாக வளரலாம். அது மகா நட்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சார் சின்ன வயசுலேருந்து ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து எனக்கு நட்பு சார். இன்றைக்கி 60 வயசு ஆகுது. இன்றைக்கும் அவரை ஓய்வு நான் ஒரு பார்த்து கொஞ்சம் நேரம் பேசாமல் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த ஆலமரம் மாதிரி விருட்சமாக வளர்ந்துருக்கும். என் ஃபேமிலி இப்போ அத்தனை இதுக்கும் என் உறவினர் மாதிரி இவர் வருவார். அவருடைய ஃபேமிலி இதுக்கப்புறம் எங்கள் உறவுகள் பூரா நாங்கள் போவோம். நாங்கள் உறவுகளுக்குள்ளே அந்த அளவுக்கு நட்பு அப்படின்னு ஆழமான நட்பு அப்படின்னு நான் சொல்லுவேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா தனுசு ராசி. தனுசு ராசிக்கு குருவுடையது. குருவுக்கும் எனது புதனுக்கும் கொஞ்சம் என்ன செய்யாது, ஒரு ஆசிரியருக்கும் எப்பவும் மாணவர்களுக்கும் கொஞ்சம் ஒரு டக்கப் இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா மிதுன லக்கணம் வந்து சிறப்பான புத்திசாலி. நம்ம ஸ்கூல்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு குருநாதர் வந்து கரெக்டான புத்திசாலியை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க, அதுக்கு மேலே அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுகள் மட்டும் இருந்தால் குருவும் புதனும் வந்து ஒரு பலம் இருந்ததுன்னா நல்லா அழகாக ஜெயிக்கலாம், எல்லா விஷயத்துலையும் ஜெயிக்கலாம். ஆனால் கொஞ்சம் முரண்பாடுகள் கண்டிப்பாக நண்பன்டா அப்படிங்கிறத கொஞ்சம் காலகட்டம் இருக்கும். அதுக்கப்புறம் சார் அவனுக்கு அறிவு அவ்வளோதான் அப்படின்னு இவங்க சொல்லிடுவாங்க. அவர் சொல்லுவார் பெரிய ஆசிரியர் தான் சார், சொல்லிக் கொடுக்க தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மகர ராசிக்காரங்களும் பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரங்களும் சனி பகவானுடைய ராசி. மிதுனத்திட்ட பக்காவாக அட்ஜஸ்ட் பண்ணி ஆகும், தெளிவாக அட்ஜஸ்ட் பண்ணி ஆகும். மிதுனம் சொன்ன இட்ட வேலைகளை அற்புதமாக செய்வாங்க. இவங்க வந்து உழைப்பாளி, அவங்க வந்து மூளையாளி, தெளிவான நாலேஜ் பர்சன். இங்கே ஒர்க்கில் பக்கா. அப்போ 2 சேர்ந்தது அப்படின்னா பெரிய ஒரு நிர்வாகத்தை சக்ஸஸ் பண்ணலாம். அப்போது ஒரு நிர்வாகத்துக்கு மிதுன ராசிக்காரங்க பாஸாக இருந்தாங்க அப்படின்னா கும்பம் இவங்கெல்லாம் வந்து என்னென்னு கேட்டால் அவங்களுக்கு ஒரு பிஏவாவோ ஒரு லேபராவோ பக்காவாக இருந்தாங்கன்னா வெற்றி அடைய முடியும். அந்த அளவுக்கு இது சூப்பரானது. அதே மாதிரி மீன ராசிக்காரங்க அவங்களும் குரு தான். ஆனாலும் தனுசு ராசிக்காரர்களுடைய குருவுடைய பலம் அதிகமாக இருக்கும். இந்த மீன ராசி கொஞ்சம் விட்டு கொடுக்கக்கூடிய குருவாக இருக்கும். ஒரு புத்திசாலியாக ரைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம்
அப்படிங்கிறது அவங்களுடைய நாலேஜை கொண்டு சில ஆசிரியர் இருப்பாங்க. தன் மாணவன்கிட்டே சில விஷயத்தை நீ இதெல்லாம் நாளைக்கு பண்ணிட்டு வாடா, எனக்கு பிரயோஜனமாக இருக்கும். நீ போன விட்ட நீ என் ஸ்டூடெண்ட் தான், போன அந்த கிளாஸ் இதெல்லாம் நீ வச்சுருப்ப, அந்த நோட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொண்டுட்டு வாடா அப்படின்னு கேட்பாங்க. அதே மாதிரி இவங்க கொடுப்பாங்க. அவங்க மறுநாள் அந்த கிளாஸில் பாடத்தை நடத்துவாங்க. யார்? தன்னுடைய பழைய ஸ்டூடெண்ட். அப்போது அந்த அளவுக்கு இவங்களுடைய நட்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால தான் இது வந்து மிதுன ராசி, புதனுடைய ராசி. அதில் பார்த்தீங்கன்னா மிருகசீரிட நட்சத்திரம். நம்ம எல்லாத்துலேயுமே கொஞ்சம் வேகமாக பழகுவாங்க. அதே மாதிரி இந்த வேகமாக பழகுற மாதிரி அந்த நட்புக்கு அடிக்கடி கட்டாயம் மாறும். சுப்பிரமணியருடைய வழிபாடு பண்ணுங்கள். திருவாதிரை நட்சத்திரம். எல்லாத்தையும் எந்தெந்த பொசிஷனில் எப்படி வைக்கணுங்கிறது இவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அற்புதமாக பழகவும் செய்வாங்க. தேவையில்லை அப்படின்னா அற்புதமாக கழட்டி விட்டுட்டு போயிடுவாங்க. புனர்பூச நட்சத்திரம். ஒரு நாலேஜ் பர்சன் கூட சரியான காலகட்டத்தில் சரியாக பழகக்கூடியவர்கள். தன்னை சுற்றி ஒரு நாலேஜ் பர்சனை எப்பவும் வச்சுருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள். புரிஞ்சுங்களா? இப்படி தான் பழகணும், இந்த மற்ற ராசிக்காரர்கள் இப்படி தான் பழகுவாங்க அப்படிங்கிறத இன்னும் பல பதிவுகளில் ஒவ்வொரு ராசிக்கும் பார்ப்போம். நன்றி. தெய்வீகம் மாரிமுத்து. 98 42 52 16 69 என்னுடைய செல் நம்பர். இந்த நம்பரில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சென்னை தூத்துக்குள்ள சந்திக்கலாம். அப்படி இல்லை செல்ஃபோனில் தான் ஜோதிடம் கேட்கலாம்னு சொன்னால் இதான் என்னுடைய கூகுள் பே நம்பர். உங்களால் முடிஞ்ச பே பண்ணிவிட்டு அமௌண்ட்டை பே பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் டேட் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் நேம் பதிவிடுங்க. அதற்கு பிறகு நான் டைம் தர்றேன். அந்த டைமில் கால் பண்ணி ஜோதிடம் கேட்கலாம். நன்றி. தெய்வீகம் மாரிமுத்து.